வெல்கம் டு ஜியாம் ஃபுட் காம்பி. திருநெல்வேலி சைடில் கல்யாணத்துக்கு மறுநாள் சொதிக்குழம்பு வைப்பாங்க. அதுக்கு காம்பினேஷனாக இஞ்சி துவையலும் செய்வாங்க. இதை நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நம்ம இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சொதி பண்ணுறதுக்கு 1/4 கப் பாசிப்பருப்பை எடுத்து அதை கழுவிட்டு நம்ம குக்கரில் போட்டுடலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3/4 கப் தண்ணி ஊற்றி மூடி ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. இந்த பாசிப்பருப்பை இப்படி நல்லா வேக வச்சு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நம்ம 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கிறோம். அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை அரைச்சி அதை நல்லா புளிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அது மொதல் பால், அது கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்புறம் அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அது 2வது பால். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அது 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயும் இஞ்சியும் இப்படி அரைச்சி வச்சுக்கலாம். சொதிக்கி போடுறதுக்கு நம்ம கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதை இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம காய்கறியெல்லாம் அதில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு. சொதி தாளிக்கிறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சம் கடுகு பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு வச்சுருக்கேன், அதை தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்படி கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம பச்சை மிளகு, இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் போட்டுடலாம். இது 1 நிமிஷம் லேசாக வதங்கட்டும். இது திருநெல்வேலி சைடு கல்யாணத்துக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக இது வைப்பாங்க. இது கூட நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த காய்கறி போட்டுடலாம். அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம வேக வச்சுருந்த பருப்பை போட்டுடலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சாதத்துக்கு சாப்பிடுவாங்க. சில இடத்துல இது கொஞ்சம் தண்ணியாக வச்சு தோசை, இட்லிக்கு கூட எடுத்துக்குவாங்க. இந்த நல்லா மிக்ஸ் ஆனோடனே நம்ம 2வது பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை அப்படி விட்டுடலாம். விட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம இதில் உப்பு போட்டுடலாம். போட்டு இது மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும். எரிப்பு கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். இது ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொதி வரட்டும். நம்ம அப்புறம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை மொதல் பால் ஊற்றிடலாம். இது கொதிக்க விடக்கூடாது. இப்படி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் தெரிஞ்சிரும். ஆஃப் பண்ணிடலாம். சொதி ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு குழந்தைகளுக்கெல்லாம் வச்சு கொடுங்க. நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான குழம்பு. இஞ்சி துவையல் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அது கூடயே இப்படி சின்ன சின்னதாக வெட்டின இஞ்சியை போட்டு மேலே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சவந்தோடனே நம்ம அதை எடுத்துடலாம். அது கூட நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் செவக்கட்டும். அது கூட செவந்தோடனே நம்ம மல்லி, வத்தல், கருவேப்பிலை 3 போட்டுடலாம். போட்டு வறுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் பூடு, அதை லேசாக ஒரு கிண்டிக்குவோம். கடைசியாக கொஞ்சம் புளி போட்டு வறுத்துக்கலாம். இதை கொஞ்சம் ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இந்த இஞ்சி, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இஞ்சியை மிக்சியில் போட்டோம்ல, இதை இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி துவையலுக்கு தாளிக்க போகிறோம். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் மிக்சியில் அரைச்சிருந்தோம்ல, அந்த துவையலை போட்டு லைட்டாக கிண்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம துவையலில் கூட நம்ம தாளித்ததை கொட்டிக்கலாம். இந்த இஞ்சி துவையல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டியான சொதி குழம்பும் இஞ்சி துவையலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.